சிறு குறு விவசாயிகள் பயிர்க்கடனை தள்ளுபடி செய்து முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். கூட்டுறவு வங்கிகளின் மூலம் பெற்ற 50,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு மே 1 முதல் இந்த ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி வரை கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 14,22,000 விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயிர்க்கடன் தள்ளுபடி மூலம் தாவேக தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி மூலம் 80% விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். சிவிஎஸ் தரப்பு அதிமுக எம்எல்ஏக்கள் மரகதம் குமரவேல், சத்யபாமா, ஜெயக்குமார் ஆகியோர் ராஜினாமா செய்தனர். சபாநாயகரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கினர். ராஜினாமா செய்த 3 எம்எல்ஏக்களும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்து தாவேகாவில் இணைந்தனர். திருச்சி கிழக்குடன் சேர்த்து மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் ஆகிய தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடைபெறும் சூழல் ஏற்பட்டுள்ளது. சிவிஎஸ் தரப்பு எம்எல்ஏக்கள் திலீபன் ஜெயசங்கர், சுகுமார், ஹரிபாஸ்கர், மோகன், NSN நடராஜன் ஆகியோர் இபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 22 இருந்து தற்போது 27 உயர்ந்துள்ளது. CV சண்முகம், SP வேலுமணி தரப்பு அதிமுக எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 17 குறைந்தது. 3 எம்எல்ஏக்கள் தாவேகாவில் இணைந்ததுடன் 5 எம்எல்ஏக்கள் இபிஎஸ் அணிக்கு சென்றதால் SPV சிவிஎஸ் தரப்பு பலம் குறைந்தது. தமிழகத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கு வாய்ப்பு. முதல்வர் விஜய் ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு மற்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த மதுராந்தகம், தாராபுரம், பெருந்துறை ஆகிய தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என தெரிகிறது. சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை 44 குறைந்தது. மரகதம் குமரவேல், சத்யபாமா, ஜெயக்குமார் ஆகியோர் பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்ததால் அதிமுக பலம் குறைந்திருக்கிறது. மூன்று அதிமுக எம்எல்ஏக்களின் ராஜினாமா ஏற்கப்பட்டிருப்பதாக சபாநாயகர் JCD பிரபாகர் தெரிவித்துள்ளார். பேரவை விதிகள் படி கடிதங்கள் முறையாக உள்ளதால் ராஜினாமா ஏற்கப்பட்டிருப்பதாக அவர் விளக்கம் அளித்துள்ளார். இங்கே 3 பேரும் தனித்தனியாக அவர்களே வந்தார்கள். கைப்பட தங்கள் கடிதத்தை அவர்களே எழுதி என்னிடம் அளித்தார்கள். எனவே அதை நான் உடனடியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். வாக்கு எண்ணிக்கை முடிந்து 21வது நாளில் கேட்ட கேள்விக்கு பதில். ஒரு உறுப்பினர் பதவி விலகல் கடிதத்தை கொடுக்கிற போது அவர் காரணம் சொல்ல தேவையில்லை. இன்று முதல் இப்பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்கின்ற அந்த வாசகங்கள் இருந்தால் போது விதிகள் உட்பட அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ராஜினாமா செய்த 3 அதிமுக எம்எல்ஏக்களும் முதல்வர் விஜயை சந்தித்தனர். 3 பேரின் ராஜினாமாவும் ஏற்கப்பட்ட நிலையில் முதல்வரை சந்தித்து பேசினர். 15 நாட்களில் ஜெயலலிதா ஆட்சியை பார்த்ததாக தாவேகாவில் இணைந்த மரகதம் குமரவேல் தெரிவித்துள்ளார். அமைச்சர் ஆதவ் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்த போது அவர் இவ்வாறு கூறினார். மூன்று அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகாவில் இணைந்தது குறித்து விமர்சித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்தில் இதுவரை இல்லாத குதிரை பேர அரசியல் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். கீழ்த்தளத்தில் ராஜினாமா, மேல்தளத்தில் கட்சியில் இணைப்பு நடந்திருப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடப்பதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தூய சக்தி என்று சுய தம்பட்டம் அடித்தவர்கள் துயர சக்தி என அம்பலப்பட்டிருப்பதாக அவர் விமர்சித்துள்ளார். அதிமுக விவகாரத்தில் உரிய நேரத்தில் அனைவரையும் அழைத்து பேட்டி அளிப்போம் என்று CV சண்முகம் தெரிவித்துள்ளார். 25-35 ஆக எவ்வளவு நேரம் ஆகும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.
நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹2.46 உயர்ந்து 1 லிட்டர் ₹107.77 விற்பனையாகிறது. டீசல் லிட்டருக்கு ₹2.57 உயர்ந்து 1 லிட்டர் ₹99.55 விற்பனை செய்யப்படுகிறது. மத்திய கிழக்கில் ஓயாத போர் பதற்றம் காரணமாக இந்த மாதத்தில் மட்டும் 5வது முறையாக பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளன. ஒரே மாதத்தில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹7.04 டீசல் விலை லிட்டருக்கு ₹7.22 உயர்ந்துள்ளது. தலைமைச் செயலகத்தில் அனைத்து துறை செயலாளர்களுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டார். துறை சார்ந்த ஆவணங்களை முதலமைச்சர் எடுத்து வரச் சொன்னதாக தகவல். பல்வேறு இடங்களில் செயற்கையாக மின்வெட்டை ஏற்படுத்தி அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த முயற்சிக்கப்படுவதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். செயற்கை மின்வெட்டை ஏற்படுத்தியவர்கள் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஸோ ஒரு சில நீங்கள் சொல்கிறப்பே பொதுவாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்காது. ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல இந்த மாதிரியான ஊழியர்கள் தப்பாக இருக்காங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக பொதுமக்களுக்காக தான் மின்சார வாரியம் ஊழியர்களும் அவங்களுடைய 100% பணியாற்றி கடந்த 2 நாட்களாக இரவு பகல் பார்க்காம பணியாற்றிட்டு வராங்க. ஸோ அவங்களையும் கண்டிப்பாக எந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக தவறு இருக்குதோ அதை மட்டும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நடவடிக்கை இல்லை. நேற்று இரவே யார் யாரெல்லாம் இந்த மாதிரியான மெத்தனமாக அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு சில நோக்கங்களோடு இருந்தாங்களோ அவங்க நிறைய பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தையே உலுக்கிய வேடநத்தம் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை கொலை வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை தூக்கு தண்டனை. தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. வேடநத்தம் சம்பவம் நடந்த 2 மாதங்களில் தூத்துக்குடி போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கடந்த மார்ச் மாதம் கொடூர சம்பவம் நடந்த நிலையில் கடந்த 21ஆம் தேதி விசாரணை நிறைவு பெற்று தற்போது தண்டனை அறிவிக்கப்பட்டுள்ளது. குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதன் மூலம் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளதாக உயிரிழந்த மாணவியின் தந்தை உருக்கமாக தெரிவித்துள்ளார். இதுபோன்ற கொடூரம் யாருக்கும் நிகழக்கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார். இப்போ சொன்ன மாதிரி தான் சொல்கிறேன். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஆபத்து வர்ற எந்த மனிதனுக்கும் இந்த கொடுத்த தீர்ப்பு சரியான தீர்ப்புன்னு நான் நினைக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு யாருக்கும் இந்த மாதிரி அதிகமான தொந்தரவுகளோ இந்த மாதிரி கொலை முயற்சியோ செய்து கொண்டு பிள்ளைகளுக்கு தூக்கி அங்கிட்டு போகிறது வைக்கிறது இந்த மாதிரி இவங்களுக்கு தான் இந்த தீர்ப்பு தான் கரெக்டான தீர்ப்பு. விளாத்திக்குளம் மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிக்கு வழங்கப்பட்ட இரட்டை தூக்கு தண்டனைக்கு முதல்வர் விஜய் வரவேற்பு தெரிவித்துள்ளார். மிக துரிதமாக நீதி வழங்கப்பட்டுள்ளதாக முதல்வர் கூறியுள்ளார். கோவை சிறுமி கொலை சம்பவத்தில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வழக்கின் அடுத்த கட்ட நகர்வு குறித்து சூலூர் போலீசார் ஆலோசனை நடத்தி வரும் நிலையில் குற்றப்பத்திரிகைக்கான ஆவணங்களை தயார் செய்யும் பணியும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சென்னையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை நாளை மறுநாள் முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைக்க உள்ளார். பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்த சிறப்பு அதிரடிப்படை உருவாகியுள்ளது. தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தள்ளிப்போகிறதா என்பது குறித்து அமைச்சர் ராஜ்மோகன் விளக்கம் அளித்துள்ளார். வெப்ப அலை இருக்குமா என வானிலை ஆய்வு மையத்திடம் கேட்டுள்ளதாகவும் முதல்வருடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது பள்ளிக்கூட திறப்பு நம்ம சொல்லியிருந்தோம். பல்வேறு வகையில் பல்வேறு இடங்கள்ல இருந்து அதை ரீகன்சிடர் பண்ணுவீங்களான்னு ஒரு கோரிக்கை வந்தது. இப்போ இதற்காக அறிவியல் பூர்வமான சில விஷயங்களை ஐஎம்டியில் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறோம். குறிப்பாக அந்த ஒரு வாரம் கோடைகாலம் இருக்குமா, வெப்ப அலை இருக்குமா, அல்லது மான்சூன் ஸ்டார்ட் ஆயிடுமா என்ற ஐஎம்டியிலிருந்து அறிவியல் பூர்வமான சில ஆதாரங்களை கோப்புகளை கேட்டிருக்கிறோம். அது வந்த பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் சி ஜோசப் விஜய் அவர்கள் கிட்ட இதை சமர்ப்பித்து என்ன முடிவெடுக்கலாம் என்பதை ஆலோசனை செய்து அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு ₹400 அதிகரித்துள்ளது. 1 கிராம் தங்கம் ₹14,780 ஒரு சவரன் ₹1,18,240 விற்பனையாகி வருகிறது. மேகதாட்டுவில் அணை கட்ட கர்நாடகா தீவிரம் காட்டி வரும் நிலையில்
டெல்லியில் நாளை காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டம் நடைபெறுகிறது. தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய தண்ணீர் காவிரி குறுக்கே உள்ள ஹரங்கி அணை குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. மேகதாட்டு அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்துடன் ஆலோசனை மேற்கொண்டார். சட்ட நடவடிக்கைகளை விரைவாக எடுக்க முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடகாவை ஆளும் காங்கிரஸ் அரசுக்கு தமிழக காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. கர்நாடக அரசின் செயல் கூட்டாட்சி தத்துவத்திற்கே எதிரானது என்றும் காங்கிரஸ் கூறியுள்ளது. மேகதாது விவகாரம் தொடர்பாக பேச தமிழ்நாடு அரசு உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கவும் சிபிஐ வலியுறுத்தியுள்ளது. மேகதாட்டு விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உடனடியாக அனைத்து கட்சி கூட்டம் நடத்தவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பக்ரீத் பண்டிகை வார இறுதி நாட்களை முன்னிட்டு நாளை முதல் 31ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 66 விருதாளர்களுக்கு முதற்கட்டமாக இன்று பத்ம விருதுகளை வழங்கி கௌரவித்தார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த மருத்துவர் கள்ளிப்பட்டி ராமசாமி, பழனிசாமி, HP ஹண்டே உள்ளிட்ட பலருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பத்ம விருதுகளை வழங்கினார். கலைத்துறையில் மறைந்த R. கிருஷ்ணன் கிட்னா, தமிழகத்தைச் சேர்ந்த சிவசங்கரி உள்ளிட்டோருக்கு பத்ம விருது வழங்கப்பட்டது. IPS அதிகாரி விஜயகுமார், ஸ்ரீதர், சுவாமிநாதன் உள்ளிட்டோருக்கும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சென்னை மணலி அருகே தனியார் தொழிற்சாலையில் எண்ணெய் கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து கொழுந்துவிட்டு எரியும் தீயால் வானளவு புகை எழுந்துள்ள நிலையில் தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். அடுத்தடுத்து ஆயில் பேரல்கள் வெடித்துச் சிதறியதால் அங்கு பதற்றம் நிலவியது. கரப்பான் பூச்சி கட்சி தொடங்கப்பட்டதற்கு எதிராக தாக்கல் செய்த மனுவை அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இந்த விவகாரத்தை உணர்ச்சி வசப்பட்டு அணுக வேண்டாம், உரிய நேரத்தில் மனுவை நீதிமன்றம் பரிசீலிக்கும் என்று தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளார். IPL தொடரின் முதலாவது குவாலிஃபயர் போட்டியில் நாளை நடப்பு சாம்பியன் பெங்களூரு மற்றும் குஜராத் அணிகள் பலப்பரீட்சை நடத்த உள்ளன. தரம்ஷாலாவில் இரவு 7:30 மணிக்கு போட்டி நடைபெறும் நிலையில் இறுதிப் போட்டிக்குள் நுழையப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பு எகிறியுள்ளது. ஆப்பிரிக்க நாடான காங்கோ ஜனநாயக குடியரசில் எபோலா வைரஸ் பாதிப்பு மிக தீவிரமாக பரவி வருகிறது. 101 பேருக்கு எபோலா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் 900க்கும் மேற்பட்டோருக்கு இந்நோய்க்கான அறிகுறிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதனோம் தெரிவித்துள்ளார்.